உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாய். இயேசுவின் திருவுடல் திருரத்த வணக்க மாதம் 13ஆம் நாள். நாம் ஏன் திவ்ய நற்கருணையை உண்ண வேண்டும்? இயேசுவின் அப்பம் பழுகுதல் அருள் அடையாளத்துக்கு பின் மக்கள் பெரும் திரளாக இயேசுவை தேடி அலைகின்றனர். அப்போது இயேசு, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் என வாழ்வு தரும் உணவின் முக்கியத்துவத்தை எடுத்து எம்புகிறார். அவ்வாறெனில் வாழ்வு தரும் உணவு ஏது? எவ்வாறு அதை கண்டுகொள்வது? வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு தன்னையே உணவாக அடையாளப்படுத்துகிறார். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சமாரிய பெண்ணிடம் இயேசு கூறியது போல, பசியும் தாகமும் தராத உணவும் நீரும் தருவதற்காக தன் உணவையும் உடலையும் இரத்தத்தையும் பலியாக அளிக்கிறார். மீண்டும் அதை வலியுறுத்துகிறார் இயேசு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலம் தனது சதையையே வாழ்வு தரும் உணவாக தருவதாக உறுதி கூறுகிறார். அந்த உணவை தந்தையே அருளுவதாக இயேசு வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். வாழ்வு தரும் உணவான இயேசுவின் உடலும் இரத்தமும் நிலை வாழ்வை தரும் என நம்புவோர்க்கு அவை வாழ்வு தரும் உணவாக மாறுகிறது. இயேசுவின் உடல் என்று அப்பத்தையும் இயேசுவின் இரத்தம் என்று திராட்சை ரசத்தையும் விசுவசித்து நாம் உண்ணும் போதும் பருகும் போதும் நமக்கு அது நிலைவாழ்வை தருகிறது. மானிட மகனின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நாம் வாழ்வடைய முடியாது. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆகவே நாம் வாழ்வு பெற, நிலைவாழ்வு பெற இயேசுவின் உடலை உண்ண வேண்டும், இரத்தத்தை பருக வேண்டும். இது நாம் நம்புவதற்கு தடையாயிருக்கும் என்பதை இயேசு ஏற்கனவே அறிந்திருந்தார். அதனால்தான் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று சீடர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். நம்ப இயலாத, ஏற்க இயலாத சீடர் பலரும் இயேசுவை இதன் காரணமாக விலகி செல்கின்றார்கள். புனித பவுலும் இயேசுவின் உடல் வாழ்வு தரும் என்பதை உறுதி செய்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போது ஆண்டவரின் சாவை அறிக்கையிடுகிறோம். ஏன் நாம் இயேசுவின் சாவை அறிக்கையிட வேண்டும்? ஏனெனில் இயேசுவின் சாவுதான் நமக்கு மீட்பு தந்தது. அதை அறிக்கையிட நமக்கு கடமை உள்ளது. நாம் ஏன் இயேசுவின் உடலை உண்ண வேண்டும்? 1. இயேசுவின் உடல்தான் வாழ்வு தரும் உணவு. எனவே நிலைவாழ்வு பெற நாம் இயேசுவின் உடலை உண்ண வேண்டும். 2. இயேசு வரும் வரை இயேசுவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நாம் அறிக்கையிட வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அப்பத்தை உண்டு இரத்தத்தை பருகி இயேசுவின் மரணம் உயிர்ப்பை அறிக்கையிட வேண்டும். இவ்வாறு தியானிக்கும் வேளையில் இயேசுவின் உடலும் இரத்தமும் மறுமையை நோக்கி மட்டும் வழி நடத்துகிறதா என்ற கேள்வி எழும். தினசரி கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அப்பரசத்திற்கும் என்ன தொடர்பு? கிறிஸ்தவ வாழ்வு இவ்வுலக வாழ்வு வாழ எவ்வாறு துணை செய்கிறது? இதற்கான பதிலை
புனித பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் நமக்கு தருகிறார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. இதன்படி நாம் வலுவுடன் வாழவும் உடல் நலத்தோடு இருக்கவும் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். இயேசுவின் உடலை உண்டு இரத்தத்தை பருகி வாழ்வு பெறுவோம், இம்மைக்கும் மறுமைக்குமாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தை மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய குலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் தேவத ரகசியத்தில் தேவ நற்கருணையின் முன் அடையாளத்தை தியானிப்போம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய புதுமை. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. கானாவில் திருமணம். 3ஆம் நாள் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின் அவர், இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த
முதல் அரும் அடையாளம். இது கலிலியாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியம், பங்கேற்பு மற்றும் ஈடுபாடு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரண்டாம் தேவ ரகசியத்தில் தேவ நற்கருணையை வாக்களித்ததை தியானிப்போம். 5 அப்பம் பழுகியது. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 வரை. அப்பம் பகிர்ந்தளித்தல். இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தென்னாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களில் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வற்கோதுமை
அப்பத்திலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியம் பகிர்வு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த 3ஆம் தேவ ரகசியத்தில் தேவ நற்கருணையை நிறுவியதை தியானிப்போம். கடைசி ராவுணவு. மார்க்க நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 25 வரை. ஆண்டவரின் திருவிருந்து. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த வாசகத்திலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியம் சுய தியாகம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நான்காம் தேவ ரகசியத்தில் தேவ நற்கருணையை கொண்டாடியதை தியானிப்போம். எம்மாவு சீடர்கள். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 வரை. எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா நாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களுள் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள்.
அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்ணுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த வாசகத்திலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியம் தோழமை. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஐந்தாம் தேவ ரகசியம். இன்று தேவ நற்கருணையில் இயேசுவின் பிரசனம். உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 வரை. இயேசு சீடருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புதல். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இதிலிருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியம் சேவை. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இறுதி ஜெபம். நற்கருணை மாதாவே, ஆமேன். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நற்கருணை நாதரை பெற்றுக்கொண்டவரே, காடு மலை என்று பாராமல் எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய நற்கருணை நாதரை சுமந்து கொண்டு விரைந்து சென்றவரே, உலகம் மீட்பு பெறுவதற்காக நற்கருணை நாதரை ஈன்றவரே, காலமெல்லாம் நற்கருணை நாதரை தியானித்து கடவுளை புகழ்ந்து கல்வாரி மலைக்கு ஆண்டவர் இயேசுவோடு பலியாகி தேவ நற்கருணையாக மாறியவரே, நாங்களும் உயிருள்ள தேவ நற்கருணையாக வாழ எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமீன். சிறிது நேரம் நம்மை முழுமையாக திவ்ய நற்கருணை நாதரிடம் ஒப்பு கொடுத்து தியானித்து ஆராதித்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஆத்துமமே, நீ நமக்கு பிரியப்பட்டத்தக்கதாக அநேக காரியங்களை அறிந்திருப்பது அவசரமல்ல. நம்மை உருக்கமாய் சிநேகிப்பதே போதும். உன் பிரிய சிநேகத்தோடு சம்பாஷிப்பது போல இப்போது நம்மோடு பேசுவாயாக. யாரை பற்றியாவது நம்மிடத்தில் மனு பேச வேண்டியதுண்டா? உன் உற்றார் உறவின் முறையார், சகோதரர் சகோதரிகளுடைய பேரென்ன? அவர்களின் ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமென்கிறாய்? அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நம்மிடத்தில் கேள். ஏனென்றால் தங்கள் சுயநலத்தை மறந்து புறத்தியருடைய நன்மையை நாடியிருக்கிற தயால சர்க்குணமுள்ள ஆத்துமங்கள் நமக்கு மிகவும் பிரியம். எந்த ஏழைக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும் என்கிறாய்? அங்கே ஒரு வியாதியஸ்தன் மிகவும் துன்பப்படுகிறதாக நீ பார்த்தாயே, அவன் யார்? எந்த பாவி மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்கிறாய்? யாரோடே இப்போது நீ சமாதானமாய் போக வேண்டும் என்கிறாய்? அவர்களுக்காக இப்போது சற்று நேரம் பக்தியோடு வேண்டிக்கொள். இருதய பற்றுதலோடு ஜெபிக்கப்படும் ஜெபங்களை எல்லாம் கேட்டருள்வோம் என்று நாம் வாக்குறுதியாக திருவுளம் பற்றியிருக்கிறோமே. அப்படியே சிநேகிதர் ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஜெபம் இருதய உருக்கம் அமைந்த ஜெபம் அல்லவா? இதற்கு நாம் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? உமக்காக ஏதாவது நன்மை வரப்பிரசாதம் நீ கேட்க வேண்டியதில்லையா? உனக்கு பிரியமானால் உன் ஆத்மத்தில் உள்ள குறைகளை எல்லாம் எழுதி கொண்டு வந்து நமது சமூகத்தில் வாசித்து காட்டு. ஆபாசம், அகந்தை, பொருளாசை, சுயபட்சம், கோழைத்தனம், சோம்பல் முதலிய துர்குணங்கள் மட்டில் நீ எவ்வளவு மனசார்புள்ளவனாய் இருக்கிறாய்? இந்த துர்க்குணங்களை எல்லாம் நீ ஜெயிக்கத்தக்கதாக நாம் உன்னிடத்தில் எழுந்தருளி வந்து உனக்கு உதவி செய்வேன் என்று மன்றாட கடவாய். நிர்பாக்கியமான ஆத்துமமே, வெட்கப்படாதே. ஏனென்றால் முதலில் இப்பேற்பட்ட துர்கணங்களுக்குள்ளாயிருந்த அநேகர் உருக்கமாய் மன்றாடி கேட்டுக்கொண்டபடியால் நமது உதவியை கொண்டு அவர்கள் அந்த குற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெயித்து ஜெயசீலராகி இப்போது முத்தி முடித்தரித்த அச்சிஷ்டவர்களாக மோட்ச ராஜ்யத்தில் வீற்றிருக்கிறார்கள். புத்தி, ஞானம், தேர்ச்சி, உடல் நலம் முதலிய பிரபஞ்ச நன்மைகளையும் நம்மிடத்தில் கேட்க நீ கூச்சப்படாதே. அவைகளை எல்லாம் நாம் கொடுக்க சித்தமாயிருக்கிறோம். அவைகளால் உன் ஆத்துமம் அதிக பரிசுத்தமாக கூடுமானால் அவைகளை உனக்கு கட்டளையிட்டருள்வோம். ஆத்துமமே, இன்றைக்கு உனக்கு என்னென்ன வேணும்? உனக்கு நன்மை செய்ய நாம் எவ்வளவோ ஆசைப்படுகிறோம்.
உனக்கு ஓயாத கவலையை உண்டு பண்ணுகிற அலுவல் ஏதாவது உண்டா? அதை நமக்கு விவரமாய் சொல். அந்த அலுவலை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அதில் என்னென்ன பிரயோஜனம் வருமென்று நம்பியிருக்கிறாய்? உன் உற்றார், உறவினர், முறையார், பெற்றோர், பெரியோருக்கு பிரியப்படுகிறதற்காக எதை செய்கிறாய்? அதனால் அவர்களுக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறாய்? நமக்காக நீ ஏதாகிலும் செய்ய மாட்டாயா? உன் உறவின் முறையார், சிநேகிதர் நம்மை மறந்து போகிறார்களே, அவர்களுடைய ஆத்மங்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய உனக்கு மனதில்லையா? எந்த விஷயத்தில் அதிக அக்கறையாய் அல்லது கரிசனத்தோடு உழைத்து வேலை செய்கிறாய்? எந்தெந்த முகாந்தரத்தை பற்றி நீ அதிலே ஓயாத சிந்தனையாயிருக்கிறாய்? அதற்காக நீ பிரயோகித்து கொள்ள நினைக்கும் உபாயங்கள் என்ன? உனது சுக துக்கங்களையும் சலிப்பு சஞ்சலங்களையும் நமக்கு சொல்லி காட்டு. அவற்றின் காரணத்தை உனக்கு விளக்கி காண்பிப்போம். உன் ஏற்பாடு பிரயத்தனங்களில் யாருடைய உதவியை நீ கோரிக்கையாயிருக்கிறாய்? சகல இதயங்களுக்கும் எஜமான் நாம் அல்லவா? நமது இஷ்டம் போல் அவைகளை படிப்படியாய் இலகி வசப்படுத்துவோம். உன் கோரிக்கை பிரயத்தனங்களுக்கு உதவியானவர்களை உன் கிட்டே கொண்டு வந்து விடுவோம். ஆத்துமமே, உனக்கு ஏதாவது தொல்லை தொந்தரவுகள் உண்டா? அதன் விபரத்தை நமக்கு வெளிப்படுத்து. நீ ஏன் சலிப்பாயிருக்கிறாய்? உனக்கு கஷ்டி வருவிப்பது யார்? உன்னை நிந்தைக்கு வேதனைப்படுத்தியவர் யார்? உன் அகந்தையை குத்தி காயப்படுத்தினது யார்? அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் நீ பொறுத்தல் கொடுக்கிறாய் என்றும் அந்த குறைகளை முழுவதும் மறந்து விடுவாய் என்றும் உறுதியாய் சொல்லி அவர்களுக்காக வேண்டிக்கொள். நாமும் உன்னை ஆசீர்வதிப்போம். உனக்கு கலக்கம் வருகிற தந்திர சோதனைகள் ஏதாவது உண்டா? காரணமில்லாத பயம் சில விசை உன் இருதயத்தை கலங்கி அடிக்கிறதா? ஆத்மமே, பயப்படாதே. நமது பேரில் நம்பிக்கையாயிரு. நாம் உன்னிடத்திலிருந்து வாசம் பண்ணுகிறோம். அங்கே நடக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் உனக்கு உதவி செய்வோம். தைரியமாயிரு. உன் சிநேகிதர் என்று வெறும் பேர் படைத்து குறை பேசி உனக்கு வஞ்சனை செய்கிறவர்கள் உண்டா? அவர்களுக்காகவும் வேண்டிக்கொள். உன் மன ஆறுதலுக்கு அவசரமாகில் அவர்கள் மனதை மாற்றி யதார்த்தவாதிகளாக்குவோம். நமக்கு சொல்லத்தக்கும் சந்தோஷ விசேஷ ஒன்றுமில்லையா? உன்னோடே நாமும் மகிழத்தக்கதாக அந்த விசேஷங்கள் நமக்கு சொல்லக்கூடாதா? நேற்றைய தினம் முதல் உனக்கு நேரிட்ட சந்தோஷ விசேஷங்களை நமக்கு வெளிப்படுத்து. நீ நினையாத சமயத்தில் உன்னை சந்திக்க வந்த ஒரு சிநேகிதரால் நீ அடைந்த சந்தோஷமும் உனக்கிருந்த அச்சம் சலிப்புகள் நீங்கி உனக்கு உண்டான ஆறுதல் அகமகிழ்ச்சியும் சிநேகமேரையாய் உனக்கு கிடைத்த கடிதமும் சந்திப்பு சமான்களால் வந்த அக்களிப்பும் இவைகளெல்லாம் நம்மாலேதான் உனக்கு அனுப்பப்பட்டன. ஆத்துமமே, இவைகளுக்காக நீ ஏன் நன்றியறிதல் காண்பிக்கிறதில்லை? சுவாமி, நன்றி அறிந்திருக்கிறேன், உமது திருநாமம் வாழ்த்தப்படத்தக்க கடவது என்று ஏன் சொல்லுகிறதில்லை? நன்றி அறிதல் அதிகமான நன்மையை விளைவிக்குமே. உபகாரம் மறைக்கப்படாதிருப்பதை காண்பது உபகாரிக்கு அதிக உதார குணத்தை வருவிக்கும் அல்லவா? நமக்கு நீ செய்ய விரும்பும் வாக்கு தத்தங்கள் ஏதாவது உண்டா? உன் இருதய அந்தரங்களெல்லாம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. பிறரை நீ எய்த்து போட்டாலும் உன் ஆண்டவராகிய நம்மை எய்க்க முடியாது. ஆகையால் ஆத்துமமே, உன்னை யதார்த்தத்துடன் நமது சமூகத்தில் சஞ்சரிப்பாயாக. அந்த பாவ சமயத்தை விலக்கிவிட தீர்மானித்திருக்கிறாயா? உன் ஆத்துமத்துக்கு பொல்லாயிருக்கிற அந்த பொருளை விட்டு விடுவாயா?
உன் மனரூபிகரத்தை வீணாய் குழப்பிக் கொண்டிருக்கிற அந்த கெட்ட புத்தகத்தை இனி வாசியாமல் தள்ளி போடுவாயா? உன் ஆத்தும சமாதானத்துக்கு விக்கனமாயிருக்கிற இந்நீராருடைய சகவாசத்தை விட்டு விடுவாயா? உனக்கு பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு எப்படி தயை சந்தகுணம் காண்பிக்க வேண்டுமென்று நம்மிடத்தில் கற்றறிந்து கொள். ஆத்துமமே, உனக்கு ஆசீர்வாதம். இப்போது நீ போய் உன் வேலைகளை செய். ஒழுங்கு போல் மௌனமாயிரு, அடக்க ஒடுக்கமாயிரு, கீழ்ப்படிதல் உள்ளவனாயிரு, பிற சிநேகமுள்ளவனாயிரு. அமலோற்பவ மாதாவை அதிக அன்போடு நேசித்திரு. நாளைக்கு திரும்ப வா. வரும்போது உன் இதயம் அதிக பக்தி பற்றுதல் அமைந்ததாய் இருக்கும்படி பார்த்துக்கொள். இனி உன் இதயம் நம்மையில் சார்ந்ததுமாய் நன்மை செய்ய அதிக உறுதியான தீர்மானமுள்ளதுமாய் மாற்றியிருக்க வேண்டும். நாளைக்கு சில புதுவர பிரசாதங்களையும் நன்மைகளையும் உனக்கு கட்டளையிட சித்தமாயிருக்கிறோம். ஜெபிப்போமாக. நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதினாலே இந்த திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்கிற இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, என் அன்புக்குரிய மீட்பரே, நீரே என் இறைவன் என்றும் அகிலத்துக்கும் அதிபதியான கடவுளாய் தெய்வம் என்றும் விசுவசித்து நம்பி இப்போது உம்மை மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். திவ்ய நற்கருணையில் இருக்கும் உமக்கு பாவிகள் செய்கிற துரோகங்களை நீர் பாராட்டாமல் எங்கள் மேல் கொண்டிருக்கும் மட்டில்லாத அன்பை குறித்து முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் நன்றி கெட்ட தனத்தால் மிகுந்த வேதனைப்பட்ட மகிமையுள்ள விண்ணக திருமகனே, ஆராதனைக்குரிய இந்த அருட்சாதனத்தில் இருக்கிற உமக்கு செய்யப்பட்டதும் இனி செய்யப்படுவதுமாயிருக்கிற துரோகங்களுக்கும் அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் பரிகாரமாக என்னால் இயன்ற மட்டும் பக்தி வணக்கத்தோடும் என் இதயத்தினுள் முழு அன்போடும் உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். ஓ என் திவ்ய இயேசுவே, முன்னால் நானே பலமுறை உமது சந்நிதியில் வணக்க குறைச்சலாய் நடந்ததற்கும் இறை பக்தியும் அன்பும் இல்லாமல் அசட்டையாய் உம்மை உட்கொண்டதற்கும் நான் படுகிற மிகுதியான வியாகுலத்தையும் உமக்கு எவ்விதமாய் சொல்ல போகிறேன். இரக்கமிகுந்த இறைவா, எங்களுடைய பாவ துரோகங்களை பொறுத்து உமது அளவில்லாத அருளை மட்டும் எங்களுக்கு அளித்தருளும். உமது மட்டற்ற அன்பு விளங்கும் இந்த அருட்சாதனத்தில் உம்மை வணங்கவும் எல்லாருடைய வணக்கத்தையும் உமக்கு வருவிக்கவும் எனக்குள்ள பெரும் ஆசையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உண்மையாகவே வானதூதர்களும் புனிதர்களும் உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல நானும் என் முழு மனதோடு உம்மை அன்பு செய்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். மேலும் நான் தெண்டனிட்டு வணங்கி ஆராதிக்கும் உமது விலை மதிப்பில்லாத திரு உடலையும் திரு இரத்தத்தையும் பற்றி நான் இனி திவ்ய நற்கருணையில் உம்மை பயபக்தி வணக்கத்துடனே ஆராதிப்பதாலும் அதை தகுந்த தயாரிப்போடு வாங்கிக் கொள்வதாலும் உமது அருளை அடைந்து என் இறப்புக்கு பின் எல்லா விண்ணவர்களோடும் பேரின்ப பாக்கியத்தில் உம்மை என்றென்றும் தரிசித்து போற்றி புகழ தகுதியுள்ளவனாக்கும்படி எனக்கு அருள் புரிந்தருளும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு செலுத்துகிற தியாக திருப்பலியை உமது ஆலயத்திலிருந்தும் விண்ணகத்தில் வீற்றிருக்கிற உமது உன்னதத்திலிருந்தும் பார்த்து எண்ணிருந்த அக்கிரமங்களை பொறுத்தருளும். எங்களுக்காக உயிர் நீத்த எங்கள் மீட்பரும் மனித அவதாரத்தால் எங்கள் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் சத்தம் சிலுவையிலிருந்து உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்றது. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உமது கோபத்தை தனித்தருளும். எங்கள் மேல் உமது அருளை பொழிந்து நன்மை செய்தருளும். என் ஆண்டவரே, அதிக தாமதம் செய்யாதேயும். எங்கள் ஊரின் மேலும் எங்கள் மக்கள் அனைவர் மேலும் நீர் இரக்கம் கொள்ளும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.
கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. ஒரு துளி இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தால் சமாதானம் உண்டாகும். கொலோசியர் 1:20 இறைவார்த்தை. இப்போது நாம் இணைந்து இயேசுவின் திரு இரத்தத்தை நோக்கி நம்மை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபத்தை சொல்வோம். இயேசுவே, நீர் சிலுவையில் சிந்திய வல்லமையான இரத்தம் கொண்டு என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும். இறை இயேசுவே, இப்போது என்னை தீமை, பாவம், சோதனை, தீயவனின் தாக்குதல்கள், சூனியங்கள், இருளின் பயம், மனித வார்த்தையின் பயம், நோய், சந்தேகம், கோபம் மற்றும் விருப்பப்படாத எல்லா நாசங்களிலிருந்தும் விடுதலை செய்யும். ஆபத்துக்கள், விபத்துகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும். இப்போது நான் உமது பரிசுத்த இரத்தத்தின் முழு பாதுகாப்பினை அடைந்துவிட்டேன் என்பதை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த இரத்தமே எம்மை காத்தருளும். இயேசுவின் தூய இரத்தமே பரிசுத்த மனசாட்சியை தாரும். இயேசுவின் தூய இரத்தமே வார்த்தையான தேவனே எங்களை காத்தருளும். இயேசுவின் தூய இரத்தமே எங்கள் ஆழ் மனதை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் தூய இரத்தமே மனதில் உள்ள கெட்ட சிந்தனைகளை தூய்மைப்படுத்தும். இயேசுவின் தூய இரத்தமே அவிசுவாசியின் வார்த்தைகளை எடுத்து மாற்றும். இயேசுவின் தூய இரத்தமே மனதில் உள்ள பய உணர்வுகளை கழுவும். இயேசுவின் தூய இரத்தமே உடல் உறுப்பில் உள்ள காம உணர்ச்சிகளை கழுவும். இயேசுவின் தூய இரத்தமே தலைமுறைகளில் உள்ள பாவ சாபங்களை கழுவும். இயேசுவின் தூய இரத்தமே குற்ற உணர்வுகளை கழுவி மாற்றும். இயேசுவின் தூய இரத்தமே நான் கருவறையில் உருவான நேரத்தில் உண்டான எல்லா எதிர் அனுபவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். ஆமீன். இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவும் ஜெபம். இயேசுவே, எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உம்முடைய விலையேற பெற்ற திரு இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கழுவும். எங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வையும். எங்கள் வீடுகளின் தரைகளிலும் சுவர்களிலும் கூரைகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளியும். எங்கள் வீடுகளை சுற்றிலும் நிலங்களின் எல்லைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும். எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாயத்தந்திர சக்திகள், சாத்தானின் ஏவுதல்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் மற்றும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், அவமானங்கள், நோய்கள், பிற தேவைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். நாங்கள் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம், சென்றடைகின்ற ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் உமது பிரசன்னத்தால் வழி நடத்தும். இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் பெயரால் ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.